பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தெய்வனை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மாத்திரம் நம்மோடு இராவிட்டால், நம்மை நடத்தாவிட்டால், நமக்கு ஏற்ற நேரத்தில் அவருடைய ஒத்தாசை கிடைக்காவிட்டால் நம்முடைய நாட்கள் எப்படி முடிந்திருக்கும் என்பதை நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பக்தர்கள் அப்படித்தான் தேவனோடு கூட நெருக்கமான ஒரு உறவு கொண்டார்கள். அவர்கள் இருதயங்கள் எப்பொழுதும் நன்றியினால் நிறைந்திருந்தது. உபாகமம் என்கிற புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது: பாழான நிலத்திலும் ஓலையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். Deuteronomy 32:10. He found him in a desert land, and in the wasteland a howling wilderness. He encircled him, he instructed him, he kept him as the apple of his eye. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை இந்த வசனங்கள் வர்ணிக்கிறது. பாழான நிலம், ஊலையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளி என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த சில கடினமான பாதைகளை வேதம் வர்ணிக்கிறது. அப்படி கைவிடப்பட்டு திசை தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் தேவனுடைய கண்கள் நம்மை கண்டுபிடித்து நம்மை நடத்தி, நம்மை உணர்த்தி, நம்மை பாதுகாத்ததாம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கண்மணியை போல நம்மை பாதுகாத்தாராம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு சுவாச காற்றை நமக்குள் கொடுத்து நாம் அவருக்கென்று வாழும்படி நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே. அவர் நம்மை கண்டுபிடித்தது, நடத்தினது, உணர்த்தினது, பாதுகாத்ததை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோம். அவர் நம்மை சிருஷ்டித்தார் என்பதற்காக அவர் மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்தின விதத்தை நினைத்து பார்த்து, நம்மை பாதுகாத்த விதத்தை நினைத்து பார்த்து, நம்மை போஷித்ததை நினைத்து பார்த்து மனதார அவரை துதிப்போம். பாருங்கள், அதே உபாகமம் 32:12 இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. Deuteronomy 32:12. So the Lord alone led him, and there was no foreign god with him. பாருங்கள், நம்மை நடத்தி வந்தது கர்த்தர் ஒருவர் தான், நம்மை சிருஷ்டித்தவர் தான். அவர் நம்மை நடத்தினதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நமக்காக யாராவது ஒருத்தர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இருக்கலாம், அல்லது நாம் தேவனை தேடி இருக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு நம்மை நடத்தினார். ஆகவே தான் நாம் நடத்தி வந்ததுக்கு, நாம் பாதுகாக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் தேவாதி தேவன். அவரை நினைவு கூர்வோம். அவர் எந்த மனிதனையும் பயன்படுத்தியிருக்கலாம், எந்த விதத்தையும் பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது கர்த்தரால் மட்டும்தான் என்று உணர்ந்து, நம்மை கண்மணி போல பாதுகாத்தது அவர் ஒருவர் தான் என்பதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தும். சில நேரங்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்மை அறியாமலே மனிதர்களுக்கு கொடுத்து விடுவோம். இல்லை, எந்தெந்த மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினாரோ அந்த மனிதர்களுக்காய் கர்த்தரை துதித்து, அந்த மனிதர்களுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்போம். ஆனால் எல்லா மகிமையையும் கர்த்தருக்கே செலுத்துவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பாரற்று திக்கற்று இருந்த இடத்தில் நீர் எங்களை தேடி வந்து எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்து நடத்தி உணர்த்தி கண்மணியை போல பாதுகாத்தீரே. அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து உம்மை மகிமைப்படுத்தவும், வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று சாட்சியாய் வாழும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.